சொல்லலாம்ல போமா போதுமா அது முடிங்க, அது கை பிடிக்க முடியாது. இந்த கையில தான் இருக்கு, அந்த கையில நல்ல வசக்குவாரு. சாப்பாடு இன்னைக்கு சேருவாங்க. சாப்பாடு சரி சரியா அனுப்புவீங்க. அனுப்புங்க, நான் அனுப்பிடுறேன். நீங்க தான் நல்லா தெரியுங்க, நல்லா தெரிஞ்சாங்க. வேற தேங்காயே போடலை. அவங்க அதான் ஒன்றுனா அனுப்பிவிடுங்க. எனக்கு என்ன அதை அப்படியே தண்ணியே ஊற்றக்கூடாது, தண்ணியே ஊற்றக்கூடாது. அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து அம்மா என்ன பண்ணுறீங்க, தண்ணி ஊற்றிட்டு வாங்க. நாங்கள் நல்லா குளிர சாப்பிடுவாங்க அவங்க, அதனால் நமக்கு பிடிக்காது. கறி மசாலா பொடி போட்டீங்களா? லைட்டாக கறி அதான் கேட்டேன். அதை உறிஞ்சிட்டோன்னா நமக்கு குழம்பு நல்லா இருக்காது. இதில் போட்டு ஸ்லோவாக பண்ணணும். ஆமாம் ஆமாம். நான் எட்டோட்டா சோறு வேணா அங்கே சட்டியில் வச்சு உள்ளே வச்சுருவோமா, லேட் ஆகும். இங்கே வச்சுருக்கோம். அரிசி தக்காளி, மிளகா, வெங்காயம், பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, கடுகு, எண்ணெய்லாம் ஊற்றி வதக்குறாங்க. பொன்னிறமாக வதக்குறாங்க. மல்லிப்பொடி, வத்தப்பொடி. அதை போடலாம் பார்த்துலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக. மாமா மல்லிப்பொடி, மிளகு பொடி. கறியை வந்து குக்கரில் அவிய போட்டு உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். இதை துகைப்பா இதை ஊற்றி அங்கே கவுத்துங்க. கறியை உள்ள கொட்டியாச்சு. கொட்டி நல்லா வற்றணும். வற்றணும்னா உப்பு பாருங்கய்யா. ஜீரதண்டா மாதிரி இருக்கணும். நீங்கள் காட்டுங்க. ஆமாம், கொஞ்சம் உப்பு கிடச்சிட்டு அதனால லெமன் ஊற்றிருக்கோம். கிண்டுறாங்க எங்கள் மாமா. நல்லா கிண்டி கிரேவி மாதிரி வரணும். அடி பிடிக்காம கறி எடுத்து பாரு, இங்கே வேகிட்டா அப்படின்னு கொஞ்சம் நேரம் அடுப்பு கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோ, அவ்வளோதான். தேங்காவே ஊற்றக்கூடாது. சோத்து உப்பே போடாண்டா. லெமன் புழிஞ்சு ஊற்றினப்புறம் அப்படி இருக்கு. பார்த்தீங்களா, கறியை மட்டும் கறி சாப்பிடுவோம். ஏன்னா தெரியாது இது. நசிக்கி பாருங்க, சுடுது. மட்டன் கிரேவி ரெடி.